வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா, வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு ஆர். ரைட் சார், மும்பை இந்தியன்ஸ் பேக் ஆன் ட்ராக். அப்படியே சும்மா புடிச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. எஸ், எப்படி இருந்துச்சு சார் மேட்ச் இன்னைக்கு? எம்ஐ மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள்ன்ற மாதிரி கலக்கிட்டு இருக்காங்க. பேட்டிங் டெரிஃபிக்கா கிளிக் ஆகுது. இன்னைக்கு ரிகல்டன் கிளிக் ஆயிடுச்சு. அண்ட் சூரியகுமார் யாதவ் ஸ்கை இஸ் லிமிட்னு சொல்ற மாதிரி. சூரியகுமார் யாதவ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே சமயத்துல 2 போல ரோடியன் போடணும் போல. அப்ப யாராவது ஒருத்தர் அவுட் ஆவார் பொழுதுல மிஸ் பண்ணுவார் பொழுது. அந்த மாதிரி சாவேஜ் ஃபார்ம்ல இருக்காரு. இவங்க எல்எஸ்ஜி வந்து லோ ஸ்கோரிங் ஜெயின்ஸ் ஆயிட்டாங்க இப்போ. அது பயங்கர ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் எனிவே அதை ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், எம்ஐயோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து இதுக்கு முன்னாடி வருஷங்கள் வரைக்கும் எப்பவுமே அவங்க பேட்டிங் தான். அதில் கொஞ்சம் அந்த ஆக்ஷனில் இவரை முக்கியமான சில பிளேயர்களை விட்டது தொட்டதுன்னு சொல்லி சில விஷயங்கள் இருந்துச்சு. அதை நல்லா பிடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பிளேயரும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கரெக்டாக கொடுக்குறாங்க. ஆன் த டாப் ஆர்டரில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் வந்து அந்த ஃபயர் பவர் அப்படின்றது வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் வந்து இந்த பழைய எம்ஐயோடைய அந்த கடபார பேட்டிங்கை பார்க்க முடியுது. எஸ்பெஷலி அபவுட் ரயன் ரிக்கல்டன். அவரை பற்றி சொல்லுங்கள் சார். ரிக்கல்டன் வந்து சேவேஜா அடிச்சிட்டாரு. ஏன்னா அவரும் இந்த வேஸ்ட் பண்ற டைப் கிடையாது. எப்பயுமே ஸ்ட்ரோக்ஸ் போறது. பட் ஒரு 2 மேட்ச் வந்து ஒரே நரக வேதனை சரியாவே படல பேட்ல. பட் இன்னைக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு அவருடைய பேட்டிங் வீக்னஸ்லன்னா, திக்வேஷ் நல்லா போடுறதே வச்சு வாங்கிட்டு இருந்துச்சு 2 6 இன்னைக்கு. ஸோ அது டெரிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அவங்க எல்லாம் நல்லா ஒர்க் பண்றாங்க வீக்னஸ் எப்படி ஓவர் கம் பண்றதுன்றது. ரிக்கல்டன் வந்து எக்ஸ்ட்ராடனரி பிளாட்ஃபார்ம் பண்ண செட் பண்ண ஒரு டாப் கிளாஸ் பேட்டிங். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து வேற லெவல் பார்த்தது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஷாட் இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் வந்து ஹர்திக் பாண்டியா மலைச்சு போய் அப்ரிஷியேட் பண்ணினது. ஸ்கூப்புக்கு பெண்ட் பண்ணி ஆன் நீஸ் போயிட்டாரு. அந்த பால் அந்த பிரின்ஸா யார் ஒருத்தர் அவர் பவுன்ஸ் பண்ணிட்டாரு. அந்த பால ஸ்கூப்ல இருந்து மாத்தி பிட்வீன் ஸ்வீப் அண்ட் புல் ஒரு ஷாட் அடிச்சு கிரௌண்ட்ல போகுது. அது வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எப்படி பாராட்ட ஆரம்பிக்கிறது எப்படி நிறுத்ததுன்னு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப கிளாஸ். இதே ஸ்கோர் 6. அதுவும் விஷ்ணாய் வந்து ஒரு சின்ன ராங் சைட்ல ரப் பண்ண மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு பால் மிஸ் பண்ணதுக்கு சேர்த்து வச்சு இல்ல. இனிமே வாயே நீ தரக்கூடாது. உன்னை நான் 4 அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா 6 அடிச்சுனே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சது. இந்த 2 லெக்கீஸும் இந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னரும் இந்த லெக்கி 2 பேருமே செல்ஃபிஷா ஆகணும்னு டவுட் வருது. நான் சொல்லுவேன் உங்களுக்கு 24 பாலம் வந்தே மாதிரி மாதிரி எக்கானமிலேயே போயிடுது. விக்கெட் விழுது. ஏர்லியா 2-3 விக்கெட் விழுந்துச்சு. டக்குன்னு நம்ம ஃபிளைட் பண்ணி எடுக்கலாம். அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அதை பண்ணீங்கன்னா அனாலிசிஸ் நாஸ்தி ஆச்சுன்னா டீம் போயிடும். கரெக்டா நீங்க நடந்தது. இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு பும்ரா வந்து பாருங்க. பும்ரா வந்து இவ்வளவு போலிங் போட்டு பேக் ப்ராப்ளம் எல்லாம் வந்து இன்ஜுரியில திரும்பி வந்து ஷார்ட் அண்ட் ரன் அப்புக்கு எப்படி யார்கர் போடணுன்றது கரெக்டா போட்டு இன்னைக்கு போட்டு டிங்கு ஓட விடுற ஸ்டம்பை. மயங்க் யாதவ் இப்பதான் வர்றாரு கரியர்ல. இன்ஜுரியில திரும்பி வந்துட்டு நம்ம யாரும் மோஹித் சர்மா மாதிரி போலிங் போட ஆரம்பிச்சு 5 ஸ்லோவரும் ஒரு ஸ்லோவஸ்ட் ஒன். இப்ப பேசியே காணும். ஸோ அதை ஒண்ணுமே பயப்பட மாட்டாங்க அப்படி போட்டா. அதான் பிரச்சனை. சார், இப்போ அந்த பாஷ்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தாரு. இந்த டீம்ல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், இப்போ நான் தான் உங்க எல்லாருக்கும் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பாஷ் வந்து கடைசி நேரத்தில் ரொம்ப பாஷா அந்த டீமுக்கு ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டாரு. சரியான ஒரு ஃபினிஷிங். நமந்தீர் அண்ட் அந்த பாஷோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஃபயர் பிளேசிங்கா இருந்துச்சு. ஆமா, அவர் வந்து சபாஷ்னு வச்சுக்கலாம் அவர் பேரு. அவர் போலிங் பேட்டிங் எல்லாத்துலயுமே பிரவிஸோட ஃபாஸ்டா இருக்காரு. வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் துரு வந்து பிரவிஸ் தான் நினைச்சேன். பிரவிஸ் செகண்ட் போயிடுவார். அவ்வளவு ஃபாஸ்ட். ஏதோ ஒண்ணு ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாமே பயங்கர ஹைப்பரா இருக்கு. டாப் கிளாஸ். பட் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த நார்மலா ஏர்டெல் அதெல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில கன்செஷன்லாம் இருக்கும். ஓகே, கம்மியாகும் உங்களுக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு கோயங்கா வந்து திட்டுறது வந்து ரிஷப் பண்ட் மட்டும் இல்ல. உங்களுக்கு தப்பிக்கணும்னா எப்பயுமே 11 பேர் ஒன்னாவே இருங்க. ஹாட்டல் மாதிரி ஒரு திட்டா 11 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். தனியா அவனை நீங்க மாட்டினீங்க செத்தீங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்எஸ்சியில 11 பேரும் ஹாட்டல் போய் கண்டினியூ அப்படியே போறாங்க ஹோட்டலுக்கு. ஒருத்தர் மேல தோல் மேல ஒருத்தர் போட்டு அப்படியே ஏறாங்க பஸ். கொஞ்சம் கேப் விட்டுறாத பூந்து தனியா ஒருத்தர் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆஃபர் இன்னைக்கு குரூப் கர்சிங். சார், எல்எஸ்டியோடைய பவுலிங் டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் கொஞ்சம் அந்த அவங்க அவங்க உள்ள வந்ததுலேருந்து இந்த 2022-3 அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் 2024க்கு அப்புறமா இந்த மெகா ஆக்ஷனுக்கு அப்புறமா மெயினாக அவங்க கிட்ட சில பிரச்சனைகளை பார்க்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் அதை சரி பண்ணுற வகையில் வந்து இப்போ ஆவேஷ் கான் மாதிரி ஒரு பவுலரை அவங்க வந்துட்டு பேக் பண்ணி நின்னாங்க. ஓகே, ஆவேஷ் கான் இருக்காரு நமக்குன்ற மாதிரி.
இவங்க இன்ஜுரினால வெளியே போன மோஷின் கான் இருக்கட்டும், இல்ல வந்து இவர் நம்ம இப்ப மயங்க் யாதவா இருக்கட்டும், இவங்க 2 பேர் இல்லாதது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸா இருந்துச்சு. இப்போ அதுல மோஷின் மயங்க்ல வந்து இவங்களுக்கு ஒரு மயங்க் கிடைச்சதுங்கிறது வந்து ஓரளவுக்கு பிளஸ்ஸா இருக்கலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த பேஸ் இல்லைங்கிறது அடுத்தடுத்த மேட்சுகள்ல பெரிய பிரச்சனையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எல்எஸ்ஜினால ஓரளவுக்கு கொண்டு வர முடியுமா? பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஸ்பின்னர்ஸ் வந்து திரும்ப அவங்களுக்கு ஒரு நல்ல மேட்சை கொடுப்பாங்களா அடுத்தது அப்படின்றது டவுட் தான். பட் பேஸ் பவுலர்ஸ் தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ மயங்க் யாதவ் வந்து ஒரு வேர்ல்டே அப்படி பாக்குது. அப்படி ஃப்ரண்ட் சீட் வச்சுட்டு வந்து பாருங்கன்னா நான் இந்த பேஸ் போடுறேன் இந்த ஆளு. வந்த முதல் சீசன் போட்ட பேஸ் போலிங்ல பயந்துட்டாங்க எல்லாரும். பேட்டை தூக்கத்துக்குள்ள பேட் வந்து அடிச்சு இருக்கு. இல்ல ஒரு மிச்சல் ஸ்டார்க்குடைய பேஸ ரைட்ல போட்டுருந்தாருல. இன்னைக்கு பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. சேஃபா போடுற மாதிரி இருக்கு போலிங். பும்ரா வந்து பிகாஸ் ஆஃப் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது தெரியாத அளவுக்கு போடுறாரு அதே வர்க்கர்ஸ். பட் இவரு இப்பதான் அப்கமிங் பயப்படுறாரு. அதனால ஒரு ரிஹாப் கோர்ஸ்ல ஃபுல் ஃபிளெஜ்டா போயிட்டு வந்து பண்றது பெட்டர். பிகாஸ் இன்னும் 2 மேட்ச் இதே மாதிரி மோஹித் சர்மா டைப்ல போட்டிருந்தாருன்னா ஐ மீன் ஒன்லி த ஸ்பீட் அப்படி போட்டிருந்தாருன்னா இதுக்கு ஒன் மோர் நார்மல் போலர் 10 11 ஆயிடும். அவர் யூனிக்கா இருக்கணும்னா கொஞ்சம் ரிஹாப் போயிட்டு அந்த பழைய பேஸ ஒர்க் பண்ணாதான் இட் பிகம் சம்படி. இல்லைன்னா வேஸ்ட் பண்ணுவார் டெஃபினட்டா. அந்த பொட்டன்ஷியலுக்கு பவுலிங் போடுற வகையில பத்தி பேசும்போது ட்ரெண்ட் போல்ட் இந்த சீசன் வந்து உண்மையாவே அவங்க டீம்ல வந்து ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாருடைய நட் போல்ட்டை கழட்டி தூக்கி எரிஞ்சிடுறாரு. சூப்பரான பவுலிங்கா இருக்குது சார் ட்ரெண்ட் போல்ட். அதுவும் வந்து கொஞ்சம் அவருக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவர் கையில பிடிக்க முடியாதுன்ற மாதிரி இன்னைக்கு அவருடைய பவுலிங் விக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. அதுவும் வந்து இக்கானமிக்கலாவும் போடுறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பவர் பிளே பவுலருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் அந்த டீமுக்கு. பிளெஸிங். ஆமாமா. அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்தந்த பேட்டரோட வீக்னஸ் யார்கர்ஸ் வந்து போட்டு கேஷ்லாம் போவார். ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு போவார். ஏன்னா இன்னும் அந்த பால் அடிக்க முடியாதுன்னு ஒரு டிராவிஸ் செட்டுக்கு போடுறதோ அவங்களும் அந்தந்த பேட்டருக்கு என்னென்ன போகணுன்றது தெரிஞ்சுன்னு போடுறது தான். பட் அவரும் சம்டைம்ஸ் கடைசியில ஒரு 2 ஓவர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சங்கரன் மாதிரி போட்டு போவார். திடீர்னு ஒரு மேட்ச் அது இருக்கு. அது எப்பயும் நீங்க பார்க்கலாம். பட் இனிஷியல் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் அவரு சஹர் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் காம்பினேஷன். கொஞ்சம் மூவ் ஆச்சு அப்படின்னு. ஸோ இன்னைக்கு ஆன் த ட்ராட் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க தீபக் சஹருக்கு. அதுக்கப்புறம் கடைசியெல்லாம் வச்சுக்கோங்க முதல்லயே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இவங்க இப்போ இதுல என்னாச்சு மார்க்ரம் வந்து அப்டமன்ல வாங்கின ஒரு அட்டியோடைய இம்பாக்ட்னால அந்த ஹேங் ஓவர்ல விட்டா போறேன் அவுட் போயிட்டாரு. இங்க எங்க இவங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த எண்ட்ல விக்கெட் விழுந்துனே இருக்கு. நிக்கலாஸ் பூரானும் அவுட். இவர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி ரிஷப் பண்ட் அவுட். ரிவர்ஸ் பண்ட்னு பேர் வச்சுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணணும் ஆடினு இருக்காரு. அதுலதான் மேக்ஸிமம் திட்டு வாங்க போறாரு. ஆனா இந்த மிச்சல் மார்ஷ் பாத்தீங்கன்னா 8வது 9வது ஓவர்ல தான் அவர் ஒரு 30 பாலே ஆடிருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரைக் வரல. அவரு அம்பையர் பக்கத்துல நின்று பார்த்துருக்காரு ஒவ்வொருத்தரும் அவுட்டா இருந்து. அதனால அவருக்கு ஸ்ட்ரைக் போச்சு. அவரும் சரி அடிக்கல. அட்லீஸ்ட் அவருக்கு நிறைய ஸ்ட்ரைக் வந்திருந்தா அவர் ஒரு 2 நின்று இருப்பாரு. இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி மில்லரை வந்து கொஞ்சம் முன்னாடி அமிச்சாங்க. நோ டவுட் அபவுட் இட். பட் நீங்க மில்லரை வந்து இன்னைக்கு தான் 12th ஓவர் அமைச்சிருக்காங்க. பட் இந்த கான்பிடன்ஸ் வரணும்னா அந்த மாதிரி ரெகுலரா பிக்ஸ் பண்ணிக்கணும். 12th ஓவர் தான் இவர் தான் மெயின் ஸ்டே. போய் ஒரு ஓவர் ஆடுவாரு. அப்புறம் சிங்கிளா இன்னைக்கு மில்லர் இருந்ததாதான் ஒரே சான்ஸ் பார்த்தாங்க. மில்லர் அவுட் ஆகாம இருந்தா ஒரே சான்ஸ் அவங்க இந்த சேஸ் பண்றதுக்கு. ஏன்னா லாஸ்ட் 5 ஓவர் 17 கூட அவர் அடிப்பார் அந்த டைம். பட் அதனால அவரும் இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. ஃபென்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அவங்களுக்கு ஸ்கோப் எல்லாம் போச்சு. இதுல 2 பேர் யாருக்கர்ல போல்ட் ஆனாங்க பாத்தீங்களா? இந்த சமத் நாவேஷ். இந்த சமத் அவுட் ஆயிட்டு போகும்போது இந்த ஆவேஷ் சொல்லிடுறாங்க அந்த ஸ்லோ மோஷன் எக்யூப்மெண்ட் இருக்கு டெக்னாலஜி கொஞ்சம் வரைக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோட்டான் கவலையே படாதீங்க. யார் அவுட்னே தெரியாது. அதே மாதிரி நான் அவுட் ஆயிட்டேன் சொல்லி அதே மாதிரி யாருக்கர்ல பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பவுண்டரியில வச்சு ஒரு ஷாட் ஒன்று ஆடி காமிச்சார். ஆக்சுவலா நான் இந்த ஷாட் தான் ஆட போனேன். பட் அது என்னமோ தெரியல ஆயிடுச்சு. இந்த வாட்டி ஹேப்பன்ஸ் காட் இஸ் கிரேட் அப்படின்ற மாதிரி உள்ள வந்தார். அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சார் இந்த நீங்க சொன்ன சபாஷ் அப்படிங்கிறவர் வந்துட்டு உள்ள வந்த முதல் மேட்சே பேட்டிங்ல இந்த மாதிரி ஆடுறாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சரி ஓகேப்பா இப்பதான் சீசனுடைய ஓரளவுக்கு அவங்கங்க உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பிளேயிங் 11ல பேட்டிங் ஏதோ பண்ணிட்ட பவுலிங் என்ன பண்ணுவா அப்படின்னா இப்ப பார் அப்படின்னு சொல்லி பவுலிங்லயும் கலக்குறாரு அவரு. ஸோ அவரை மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஒரு நம்பர் 6 நம்பர் 7 ஸ்லாட்ல கேரான் போலார்ட் மாதிரி ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த பவர் ஹிட்டிங்கையும் கொடுக்குறாரு பவுலிங்கும் 4 ஓவர் போடுறாரு. அப்படிங்கும்போது வந்து அடிஷன் ஆஃப் காலின் பாஷ் இன்டு மும்பை இந்தியன் ஸ்குவாட் அதுவும் அவங்களுடைய பழைய ஃபார்மை பிடிக்கும் போது அப்படிங்கும்போது வந்து இது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க இப்ப ஆக்சுவலா வந்து இப்ப இந்த பாஷ் உள்ள வந்திருக்காரு. அவர் வந்து எல்எஸ்டைய வேற ஃபார்ம் இருக்கு அவர் போடுறது ஸ்லோவர் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா கரண் சர்மா வந்து அவங்க ஓவரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட வேஸ்ட் பண்ணிருக்காங்க.
பிளஸ் அந்த அஸ்வினி குமார் ஃபாஸ்ட் பால் 2 பேர் இருக்காங்க. சரி ஒருத்தர் எடுக்க முடியாதுன்னா கூட லெஃப்ட் ஆர்ம் லெக்கிய வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் போடுறவர குடுத்தாங்கன்னா அவர் வந்து டிராஃபி வின்னரா இருக்கு. இவங்க ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்ல. கரண் சர்மா உண்டியல் குழுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரு மேட்ச் எடுத்தாரு சரி, எதுக்காக எல்லா மேட்சுமா 23 ரன் நீங்க ஒரு பதோனி என்ன பேட்டிங் என்ன கிளாஸ் பாத்தீங்களா? அது இம்ப்ரோவைசேஷன் அதான் பாஸ் டாப் கிளாஸ். சி அக்ராஸ் த ஸ்டம்ப்ஸ் போயிட்டு போறது முக்கியம் இல்ல. அக்ராஸ் த ஸ்டம்ப்ஸ் போனோன்னு எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லாம் கை தட்டுவாங்க. ஐயோ இம்ப்ரோவைஸ் பண்றாருன்னு. எவ்வளவு எஃபெக்டிவா இம்ப்ரோவைஸ் பண்றான்றது எந்த இடத்துல பால கான்டாக்ட் பண்றீங்க அதை கரெக்டா ஸ்டம்ப் கிட்ட போகும்போது தட்டி 6 போகுது பாத்தீங்களா? அதுல சோ எஃபெக்டிவ். அவர் வந்து கரண் சர்மா வச்ச 2 6 எல்லாம் கிளாசிக். ஐம் டெல்லிங் யூ இல்ல ஆஃப் சைட்ல கிரிக்கெட் ஆடுறவங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படியுமே தலைவலிக்கும் அவங்க அவுட் ஆகுற வரைக்கும். ஸோ பதோனி மாதிரி ஒரு பிளேயர் ஒன்று நமக்கு டெஃபினட் எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். சார் மும்பை இந்தியன்ஸுடைய பவுலிங் வந்து இந்த மாதிரி ஒரு அதுவும் வந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட் ஃபார்முக்கு வந்துட்டாரு, பும்ரா ஃபார்முக்கு வந்துட்டாருங்கும் போது ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க கதை முடிஞ்சு போச்சு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இருந்தாலும் எல்எஸ்ஜியில் வந்து அவங்களுடைய அந்த டாப் ஆர்டர் 3 பேர் மேலே ரொம்ப டிபெண்டாக இந்த சீசனில் இருந்துட்டாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து மிச்சல் மார்ஷ், நிக்கலஸ் புரான் மஸ்டாக அடிச்சு கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட அவங்க மொத்த ஸ்கோர் அடிச்சு கொடுத்துருவாரு. நீங்கள் சின்னதாக ஒரு கேமியோ ஆடி முடிச்சு விட்டா மட்டும் போதும், ரிஷப் பண்டோட ஃபெயிலியர் கூட இந்த பேட்டிங்கை பாதிக்காதுன்ற மாதிரி தான் அவங்களுடைய டீம் இருந்துச்சு. இப்போ அதில் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடுற ஆள் அந்த டீமில் மிஸ் ஆகும்போது டாப் 3யும் ஃபயர் ஆகலை அப்படின்னா கீழே வரவங்க எல்லாருமே சின்ன சின்ன கேமியோ ஆடுறாங்க. பட் மேட்ச் ஃபினிஷிங் லைன் வரைக்கும் எடுத்துட்டு போற அந்த பேட்டிங் ஆடுறதுக்கான ஆள் அங்க மிஸ் ஆகுது அந்த டீம்ல. சோ இந்த கான்டெக்ட்ல நான் ஒரு சஜஷன் அவங்களுக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம இவருக்கு துர்வாசர் இருக்காருல்ல கோயங்கா, அவருக்கு சொல்லுவேன் 2 எக்ஸ்ட்ராடினரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுக்கிறீங்க. அதாவது ஹிட்டிங்னா அவங்க தான் அத்தாரிட்டி. ஒன்னு மில்லரு, ஒன்னு நிக்கலஸ் புரான் வச்சிருக்கீங்க. நிக்கலஸ் புரான் வந்து இந்த 5 ஓவர்ஸ் லாஸ்ட் 5 ஓவர்ஸ் 2 பேருமே சூப்பர் பினிஷர்ஸ். பட் டெக்னிக்கலி டேவிட் மில்லர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்பின் ஆடும்போது. அவசரப்படிப்போ ஸ்லோ பவுன்சர் வந்து சொல்லி 2 மேட்ச் அடிச்சுட்டாங்க யாரு நம்ம நிக்கலஸ் புரான. பட் மில்லர் இன்னும் பெட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஸோ இவங்க ஸ்வாப் பண்ணாங்கன்னா பெட்டர். மில்லரை முன்னாடி அமிச்சு நிக்கலஸ் புரான பின்னாடி அமிச்சாங்கன்னா அவங்களுக்கு பெட்டர். பட் ப்ராபப்ளி இப்போ வந்து இல்ல டார்கெட்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஏற்கனவே கோயிங் சூப்பரா இருக்குன்னா ரிஷப் பண்ட் ஃப்ரண்ட்ல வரலாம். ஐ மீன் சாரி நிக்கலஸ் புரான் ஃப்ரண்ட்ல வரலாம். பட் டார்கெட் சேசிங் கொஞ்சம் அப்படி போகுது ஆன் தி எட்ஜ் பாயிண்ட் இருக்குன்னா மில்லர் ஃப்ரண்ட்ல வருது பெட்டர். அதுக்கப்புறம் நிக்கலஸ் புரான் தான் இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி. மில்லர் வந்து கொஞ்சம் டெம்பரமெண்ட் பெட்டர். எல்லா பாலும் சுத்தத்துக்கு போக மாட்டார். 2 6 அடிச்சு அடுத்த பால் சிங்கிள் போலாம். நிக்கலஸ் புரான் 5 பாலும் 6 அடிக்கணும் போவார். அதான். ஸோ இட்ஸ் பெட்டர் இஃப் தே ஸ்வாப். சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி மூவ் டு த கமெண்ட் செக்ஷன். எனக்கு வந்து ஒரு டோன்ட் யூ திங்க் டேவிட் மில்லர் இஸ் பீங் வெரி ஓவர் ரேட்டட் ஃபார் ஹிஸ் வே ஆஃப் பிளேயிங் ஃபார் T20 நீங்கள் நினைக்கலையா? பிகாஸ் ஏன் அந்த கொஸ்டின் நான் கேட்குறேன்றதை சொல்லிடுறேன். பிகாஸ் இப்போ நிக்கலஸ் புரான் மாதிரி ஒரு கிறிஸ் கெயில் மாதிரி ஹெட்மேன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில மேட்ச் ஃபயர் ஆகலனாலும் அந்த சீசன் முழுக்க ஏதாவது ஒரு 4-5 மேட்ச் ஃபயர் பண்ணி அவங்களுடைய அடுத்தடுத்த சீசனுக்கான அந்த ஒரு ரெட்ரீவலை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பட் நீங்கள் டேவிட் மில்லர் நீங்கள் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கரியர் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை வந்துட்டு T20 ஃபார்மெட்டில் இந்த IPL வச்சுக்கிட்டாலும் எங்கேயாவது ஒரு ரொம்ப கம்மியான மேட்ச் தான் அவர் ஃபயர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப அமைதியாயிடுறாரு. ஸோ அவருடைய அந்த ஹிட் ஜோன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான மேட்சஸ் ஆகுது. மற்ற எல்லா மேட்சும் ரொம்ப அமைதியாக சாந்த ஸ்வரூபமாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம T20 சாம்பியன்ஷிப் மட்டும் தெரியுமா, ஒரு எக்ஸ்ட்ராடனரி சூரியகுமார் யாதவ் கேட்ச் தான் மில்லர் உள்ள அமிச்சது. அந்த மில்லர் இருக்கிற வரைக்கும் டேஞ்சர், கிளாசன் இருக்கிற வரைக்கும் டேஞ்சர். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்பவுமே டேஞ்சர். குரூஷியலா வின் பண்ணி கொடுப்பாங்க. இம்பாசிபிள், வேற யாராலையுமே பண்ண முடியாதுன்னு அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு சோலோவா ஒரு கடைசி 100 ரன்ஸ் 10 ஓவர் அடிக்கிறத நான் பார்த்தேன் எல்லா டைப் ஆஃப் போலியும். அதனால மில்லர் வந்து நினைச்சா 6 எங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல மிட்டிகேட் ரேஞ்ச் டெரிஃபிக். அதனால இந்த மாதிரி பிளேயர்ஸ் மில்லர் மாதிரி கிளாஸனுக்குலாம் ஸ்டாண்டர்டா 9th or 10th ஓவர் ரேஞ்சில் நீங்க உள்ள போறீங்கன்ற ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு மரியாதை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவங்க 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 அந்த டச்சில் இருக்கணும். நீங்க எப்ப பார்த்தாலும் சம்மத்த ஃப்ரண்ட்ல அனுப்புவேன், வேற யாரா வேணா அனுப்புவேன், பின்னாடி நம்ம பிரின்ஸ் கட்டது இவர் அனுப்புவேன் எல்லாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கே அவங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ் போயிடும். ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, அதுல இருந்து அவங்க இறங்கவே கூடாது, இறங்க விடக்கூடாது. அதனாலதான் சொன்னேன் அவரை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. நீங்க மில்லர் அந்த அந்த அவுட் ஆயிட்டர் இல்லைன்னா நீங்க கடைசி 4 ஓவர்ஸ் இம்பாசிபிள் டார்கெட் நீங்க நினைக்கிறது பாசிபிளா இருக்கும் மில்லர் ஆடினார்னா. அதனால தான் நான் மில்லரை பத்தி அவ்வளவு சொல்றேன். பிகாஸ் அந்த கேமோட குவாலிட்டி இஸ் லைக் தட். எனி சேலஞ்ச் ஹி வில் பி ஏபிள் டு வின். அதனால சொல்றேன்.
ரைட், ஓகே சார். வீடியோவை முடிக்கும் தருணத்திற்கு வந்துவிட்டோம். நம்ம வந்துட்டு நேத்து போட்ட மேட்ச், அதாவது கேகேஆர் vs பிபிகேஎஸ். ஏங்க மழை பெஞ்சு மேட்சே நடக்கல, ஒரு இன்னிங்ஸ் தான் நடந்துச்சு, அதுக்கு பேசிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சில பேர்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோடைய கமெண்ட்ஸ் வந்து நான் ஒரு கமெண்ட் கேட்குறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீங்க ஒரே ஒரு கமெண்ட் படிக்கிறீங்க, எல்லா கமெண்ட்டும் படிங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 கமெண்ட்டாவது படிங்க அப்படின்லாம் கேட்கறாங்க. அப்புறம் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி எல்லா கமெண்ட்லாம் படிக்கிறது கஷ்டங்க, தி பெஸ்ட் கமெண்ட் தான் படிக்க முடியும். டெஃபினட்டா நம்ம வியூவர்ஸோட ஒரு லைவ் வைக்க போறோம், எல்லாரோடையும் பேச போறோம் அப்புறம். ஆமா, கண்டிப்பா, டெஃபினெட்லி. ஸோ சார், இவர் கேட்குறாரு, ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ ஆஃப்டர் எவ்ரி ஐபிஎல் பாஸ்கி சார். I love your humorous approach to the analysis. I absolutely love your view of how players are looking to tackle Varun and Sunil Narayan. I have one question. There are so many young Indian uncapped players that are impressive this season. Ayush, Priyansh, Sai Sudarshan, Prabh Simran and so and so. Sai Sudarshan is not an uncapped player. அவர் வந்து கேப் ஆயிட்டாரு. Amongst them and many others, who do you think have a higher chance of representing India in the near future? Oh, lovely. Beautiful question. I think Abhishek Sharma பின்னியெடுத்துருக்காரு. அவுட்ஸ்டாண்டிங்னு காமிச்சிட்டாரு இங்கிலாண்டோட ஆடும் போது. ஓப்பனிங் போய் ஜோஃப்ரா ஆர்ச்சர்லாம் போட்டு பீஸா கிச்சார்ல. ஸோ அவர் வேற லெவல்ல போயிருக்காரு. அந்த மாதிரி லெவல்ல நான் பார்க்கும்போது வதேரா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா, வதேராவுடைய ஹிட்டிங் வந்து பயங்கரமா. பிரியான்ஷ் அண்ட் வதேரால 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்காங்க. பட் வதேரா இன்னும் எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அசுதோஷ் அண்ட் சஷாங்க் இருக்காங்கல்ல, சஷாங்க் வந்து ஃபென்டாஸ்டிக் சான்ஸ் இருக்கு. ஏன்னா சஷாங்க் வந்து லாஸ்ட் 5 ஓவர்ஸ் போனா எந்த டார்கெட் வேணா அவர் அடிப்பாருன்னு தோணுது. நாட் பிளைண்ட் ஹிட்டிங். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார்கர் போடும்போது கூட ஸ்ட்ரெயிட்டா டிஃபெண்ட் பண்ண தெரியுது. கொஞ்சம் லைன்ல எர் பண்ணாங்கன்னா 6 அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப ரேர் பாக்குறது. ஸோ ஐ வுட் ரேட் சஷாங்க் அண்ட் மதேரா இஸ் த பெஸ்ட். பதோனிக்கு கொஞ்சம் அப்கோர்ஸ் ரொம்ப பதோனி பிஷ்னா எல்லாம் பார்த்தா பேட் அவங்களை பிடிச்சது மாதிரி இருக்கு. பட் நீங்க பிஷ்னாவை பார்த்தா அவர் அச்சார் பாருங்க 2 6. ஐயோ, ஃபர்ஸ்ட் பால் ஒரு புல்லு 6ம் பும்ரா வச்ச 6 வந்து கிளாஸ் பாஸ். அதெல்லாம் சூரியகுமார் யாதவ் தான் அடிக்கணும் 6. ஸோ பிஷ்னாய்க்கு எல்லாம் வெரி இருக்கு. அவர் வந்து இப்ப ஒன்னே ஒண்ணுதான் அவர் பண்ணணும் போலிங்ல, எக்கானமிக்குன்ட்டு போகணும். விக்கெட் எடுக்குதுன்னு ஃபிளைட் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணக்கூடாது. பிளாட்டிஷா கூகுளி டைப்லயே போட்டு அறகுறையா ஒரு எஸ்என் பசங்க லைன்ல போகணும். அவரா இருக்க நம்ம திக்வேஷா இருக்கும். திக்வேஷ் நீ கையெழுத்து போட போயிட்டு கை நாட்டு வச்சிட்டாரு, அவர் மேலே கை நாட்டு வச்சிட்டாங்க இன்னைக்கு. அவ்வளவு பேடா போட்டார் இன்னைக்கு. அதனாலதான் இதெல்லாம் விட்டுறணும். இந்த டேண்ட்ரம்ஸ், இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் விட்டுறணும். இந்த தேவையில்லாத கிமிக்ஸ் அதெல்லாம் விட்டு கிரிக்கெட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஸோ நல்லா இருந்தது. ஐ திங்க் அவரோட கேள்வி என்னன்னா, வதேரா எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரி ரொம்ப மீடியம் பேசர்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாம் போட்டா எல்லாம் கிரவுண்ட் விட்டு வெளில தான். அந்த மாதிரி 6 எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எங்கெங்கயோ போகுது 6 எல்லாம். அந்த மாதிரி ஆடுறாரு. ரைட், ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். சூப்பர். அடுத்த மேட்சுடைய முடிவில் அந்த மேட்சோடைய ஆர்ஆர்ஆர் நான் வந்து பாக்குறேன். ஃபைனலா இன்னைக்கு ஒரு விஷயம் நீ பார்த்தேன், நீங்க நம்ம நிறைய படிக்கணும்ல சோசியல் மீடியால. அதுல ஏன் பிளேமிங் வந்து ஜேம்ஸ் பாண்டுக்கே போயிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஸ்டீஃபன் பிளேமிங் இருக்காரு. ஸ்டீஃபன் பிளேமிங் ஒரு விஷயம் ஒன்று சொல்றாரு, அது எனக்கு என்னன்னே புரியல. அதாவது ஆக்ஷன் டேபிள்ல ஐ திங்க் வி மேட் அன் எரர்ன்றார். ஆக்ஷன் டேபிள்லயே சிஎஸ்கேக்கு ஒரு எரர்னு சொல்றாரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, எம்ஐ மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தான் ஆக்ஷன் நடந்ததா, இல்ல ஃபர்ஸ்ட் எம்ஐ மேட்சுக்கு முன்னாடி ஆக்ஷன் நடந்ததா? எம்ஐ மேட்ச் நீங்க ஜெயிச்ச போது நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க அறிவு ஜீவின்னு ஒத்துருப்பேன். ஜெயிச்சிட்டோம், இருந்தாலும் ஆக்ஷன்ல மிஸ்டேக் அப்ப சொல்லிருக்கலாம். லைனா ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தீங்கன்னா இதை சொல்லிருப்பீங்களா? சொல்லிருக்க மாட்டீங்கல்ல. அப்ப ஆக்ஷன் மிஸ்டேக் மீறி நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால இப்ப நீங்க மூவிஸ்ல வந்து சூப்பரா படம் டாப் கிளாஸ் அப்படின்னா தேங்க்யூ ஜீன். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்னா உனக்கு தெரியும், இன்னும் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சிரியா அப்படிம்பாங்க. அதாவது கிரிட்டிசிசம் சொல்றதுக்கு எனக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன் வேணும், பாராட்டு சொல்றதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், அந்த மாதிரி இருக்கு. அதனால இதை நீங்க ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னா நீங்க வின் பண்ணிருக்கீங்களா? ஸ்ட்ராங் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் முதல்ல உதவ தெரியுங்க நீங்க. ஸோ அது ஒரு ரீசன் மாதிரி எனக்கு தெரியல. நம்ம வந்து சரி ஆப்ஷன் பேட் எடுத்துட்டீங்க, பெஸ்ட் காமிக்கலாமா, என்ன முடியும்ன்றது நம்ம பண்ணலையா? அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்டென்ட் இல்ல, இம்ப்ரோவைஸ் பண்ணல, இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு கூடாது. இனிமே நீங்க ஒரு நியூஸ்ல இருந்து பயங்கரமா இருந்தது அந்த நியூஸ்ல அந்த டாபிக், அதனால சொன்னேன். ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 8.5 நிமிஷம் பேசியிருந்திருக்காரு ஸ்டீஃபன் பிளேமிங். நீங்க சொன்னது கரெக்ட், ரைட், ஓகே. அதில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. கண்டிப்பா நம்ம இதை பத்தி அடுத்த ஒரு டைம் கிடைக்கும் போது பேசுவோம் சார். இந்த மேட்சை பார்த்து முடிச்சுட்டு வருவோம். See you. Right. So another interesting match, DC versus RCB. என்ன நடக்குதுன்றத கிரிக்கெட் கூடவே தமாஷான விஷயங்களையும் அவங்க சொல்லி ஜாலியாக உங்களை லைட் ஆக்கிட்டு பிஃபோர் வி சைன் ஆஃப் அண்ட் சே குட் நைட். மறுபடியும் சந்திப்போம் ஆன் RRR.